திரு விஷால் அவர்களும் திரு அவர்களும் இணைகின்ற இரண்டாவது படம் இது. முதல் படம் தீராத விளையாட்டு பிள்ளை மாபெரும் வெற்றியை பெற்றது. அதே போல் சமரும் மாபெரும் வெற்றி பெறும் என்பது எனது நம்பிக்கையும். என்னை பொறுத்தளவு இந்த கதையை திருவோட ஒரு நேரடியாக தொடர்புடையவன் என்ற முறையில் இந்த கதையை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். மிகச்சிறந்த கதை. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு கதைன்னு கூட சொல்லலாம். மிகச் சிறப்பாக இயக்கியிருக்கிறார். ஆங்கில படங்களுக்கு இணையான ஒரு இயக்கத்தை நான் இந்த படத்தில் பார்த்தேன். ஒரு சில காட்சிகளை பார்த்தபோது எனக்கு தோணுச்சு. மிகச் சிறப்பாக மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காங்க யுவன் சங்கர் ராஜா. மிக அற்புதமான பாடல்கள், மனதை வருடும் நெருடும் பாடல்களாகவே எல்லாமே அமைந்திருக்கின்றன. மிகச்சிறந்த ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாமே ஒரு ஒரு டெக்னிக்கலாக ஒரு நல்ல படம். அதே நேரத்தில் என்டர்டைன்மெண்ட், அதே நேரத்தில் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இல்லை எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஒரு படத்தை சொல்லணும்னா அதை சமருக்கு சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட் திரு விஷால் அவர்களும் திரு அவர்களும் மென்மேலும் பல வெற்றிகளை பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நான் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன். சமர் படத்துக்கு நான் வசனம் எழுதியிருக்கிறேன். திரு அவர்களோட இணைஞ்சு வேலை செய்கிற முதல் படம். விஷால் அவர்களோட நான் முன்னதாக அவன் இவன் திரைப்படத்தில் பணியாற்றியிருக்கிறேன். இந்த படத்தினுடைய ஒரு தனி பலம் அப்படின்னு நான் நினைக்கிறது இந்த படத்தினுடைய கதைக்களம், அதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கான சிறப்பான திரைக்கதை, அந்த ரெண்டுக்கும் துணை போகிற மாதிரி தான் நான் இந்த படத்துக்கு வசனங்களை எழுதியிருக்கிறேன். இந்த படத்தினுடைய ஒரு கதை அமைப்பிலேயே ஒரு வேகமும் சாகசமும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நிறையா திருப்பங்களும் நிறைஞ்சிருக்குது. ஒரு நல்ல தொழில்நுட்ப குழு, நல்ல இயக்குனர், நல்ல நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய வெற்றி படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும்னு நான் நம்புகிறேன். சமர் நண்பன் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் திருவோட இயக்கத்தில் இந்த படத்தில் 4 பாடல்கள் எழுதியிருக்கேன். 4 பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. குறிப்பாக அழகுன்னு ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். இந்த படமும் இந்த பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.